இன்றைக்கி சுட சுட மரவள்ளி கிழங்கு தோசை தாங்க செய்ய போகிறேன். மரவள்ளி கிழங்கு வீட்டில் இருந்தது. அது எப்படி தோசையாக செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். சத்தான மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்போதுமே அரிசி தோசை, கோதுமை தோசை இந்த மாதிரி தான் செய்வோம். இன்றைக்கி வித்தியாசமாக மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு இப்படி நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு 2 மரவள்ளி கிழங்கு துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நல்லா இப்படி துருவி வச்சுக்கோங்க. இல்லைன்னா பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்திக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை தழை, கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்திக்கிறேன். நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்திக்கிறேன். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகலாம் கலக்க வேண்டாம். இதை கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். ஒரே டைம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். பதம் மாறிடுச்சுன்னா, மாவு ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா தோசை ஊற்றினா வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமானது. வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையை போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் சட்னி ரெடி ஆகட்டும். தோசைக்கல் சூடு பண்ணி ஊற்றிக்கலாங்க. 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி தோசையை ஊற்றிக்கலாம். எண்ணெய் மேலாப்பில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கம் திரி போட்டு இது வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் தோசை வெந்துருச்சு. சுட சுட மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. சத்தான மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சட்னியோடு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.